ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். இன்றைக்கி சன்னா கிரேவி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கிண்ணம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் சன்னாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறினா போதும். அது குக்கரில் போட்டுங்க. குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போடுங்க. உப்பு போட்டு ஒரு 3 விசில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை போட்டு வதக்குங்க. வதக்கின பிறகு பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா வதங்கின உடனே கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டு தக்காளியும் போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டால் தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். அப்புறம் இந்த சன்னா வேக வச்சு எடுத்துருக்கீங்களா, அதை போடுங்க. சன்னாவை ஃபுல்லாக அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டு மூடி போட்டு வைங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா மிக்ஸ் ஆன பிறகு அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு அந்த சன்னாவை வேக வச்சுருக்கீங்களா, அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் இதிலே ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணி அதிலே ஊற்றிட்டு மூடி போட்டு வைங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சிக்கங்க. அதுக்கு சோம்பு ஒரு 1/4 கரண்டி, அப்புறம் ஜீரகம், அப்புறம் பெப்பரு போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கங்க. தேங்காய் பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுங்க. அந்த சன்னாவில் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கட்டியாக வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த சன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.